கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 24வது அதிகாரம் 23வது வசனம். தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் என்று சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள ஒவ்வொருவருக்கும் சுக வாழ்வை கட்டளையிடுகிறார். அவன் சுகமாய் இருக்க வேண்டுமென்றே அவர் விரும்பி அவன் சுகமாய் வாழ்வதற்குரிய சகல பாதைகளையும் தேவன் மனிதனுக்காக பூமியிலே ஏற்படுத்துகிறார். ஆனால் சுகமாய் வாழ்வதும் அதில் ஒரு மோசமான ஒரு கீழ்த்தரமான பலகீனமான வாழ்க்கை வாழ்வதும் மனுஷனுடைய சுயாதீனத்திற்கு கர்த்தர் விட்டுவிடுகிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவன் சுகவாழ்வை நியமித்திருக்கும் பொழுது அதை அனுபவிக்க வேண்டுமென்றால் அந்த சுகவாழ்வை அனுபவிக்கிறதற்குரிய வேத பிரமாணங்களை, கட்டளைகளை, தேவ ஆலோசனைகளை, தேவனுடைய அந்த வார்த்தைகளை நம்பி அதற்கு சாய்ந்து அதற்கு செவி கொடுத்து ஒரு தேவ பிள்ளை நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய நன்மைகளை காண முடியும், தேவனுடைய சுகவாழ்வை காண முடியும். ஆண்டவருடைய வார்த்தையும் அதைத்தான் நமக்கு பல இடங்களிலே உறுதிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமென்றால், சுகவாழ்வு வாழ வேண்டுமென்றால் அதற்கு மனித பிரயாசத்தினால் பலன் ஒன்றுமில்லை. தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பதினால்தான் சுக வாழ்வு உருவாகும். இப்படி மனுஷனுடைய வாழ்விலே சுகமாய் வாழ வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தையும் அதற்குரிய வாழ்க்கை வழித்தடங்களையும் கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது நிறைய நபர்களுக்கு விருப்பம் உண்டு சுகவாழ்வு வாழ. ஆனால் தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்க மனதில்லாமல் போய்விடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் சுகவாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் இன்றைக்கு நாமும் கெட்டுப்போக அல்லது நாம் தேவனால் மறக்கப்பட்டு போக அவர் விரும்பவே இல்லை. நாமும் சுகவாழ்வு வாழ வேண்டும். நாம் பல விதமான சூழ்நிலை காற்றுகளாகிய போராட்டங்களால், குடும்ப பிரச்சனைகளால், வன்முறைகளால், தேவைகளால் அப்படியே சமாதானமற்ற அலைந்து ஒரு சுகமில்லாத ஒவ்வொரு நாளும் நரகத்தை அனுபவிக்கிறது போன்ற வாழ்க்கை வாழ்வது தேவனுக்கு சித்தமல்ல. சுகவாழ்வு வாழவே விரும்புகிறார். அந்த சுகவாழ்வு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய ஆலோசனையின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. யாதொருவர் தேவனுடைய வார்த்தைகளையும் ஆலோசனையும் கேட்டு நடக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் சுகமாய் வாழ ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் ஒருவேளை ஒரு விதமான கடினமான அல்லது வேதனையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் தேவன் நம்முடைய வாழ்விலே சுகமாய் வாழ்வதற்குரிய ஆலோசனைகளை ஏராளமாக எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனுடைய ஆலோசனைகளையும் வார்த்தைகளையும் கேட்டு நடக்கும் பொழுது நாமும் சுகமாய் வாழ ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சுகவீனங்களை, சமாதானங்களை, அமைதியை கெடுக்கிற எல்லா நுகங்களையும் நம்மை விட்டு அகற்றி தேவ கிருபையினால் நம்மை நிறைத்து நடத்துவார். நாம் சுகமாய் வாழ முடியும். சுகமாய் வாழ தேவனுடைய ஆலோசனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நம்முடைய வாழ்வை இணங்க பண்ணி நடப்போம். கர்த்தர் நமக்கு சுகமான வாழ்வை கட்டளையிட்டு மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அநேக நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு மட்டும்தான் இந்த பாடுகள், எங்களுக்கு மட்டும்தான் இந்த வேதனை என்று நாங்கள் நினைத்து விடுகிறோம். இல்லை, வேதம் சொல்லுகிறது எல்லா மனிதனும் சுகமாய் வாழ வேண்டுமென்றே தேவன் விரும்புகிறார். அந்த சுகமாய் வாழ்வதும் சுகவீனமாய் வாழ்வதும் மனிதனுடைய கரத்தில் விடப்பட்டிருக்கிறது. யாதொரு தெய்வ மனிதன், யாதொரு மனுஷன் தேவனுடைய கற்பனைகளுக்கு செவிசாய்த்து தேவ ஆலோசனைகளுக்கு தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து நடக்கிறார்களோ
அவர்கள் சுகமாய் வாழ்வதற்கு முடியாதபடி இருக்கிற சகல கிரியைகளையும் தடைகளையும் அழித்து சுகமாய் தங்க பண்ணுவீர், சுகமாய் வாழ பண்ணுவீர் என்று சொல்லி வேதத்திலிருந்து அறிகிறோம். தகப்பனே, ஆண்டவரை நாங்கள் சுகமாய் வாழ அந்த வேத வசனத்தின் ஆண்டவரை நியமங்களையும் வேத வசனத்தின் ஆலோசனைகளையும் பார்த்து கவனித்து நடக்க கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் சுகமாய் வாழ கிருபை தாரும். அப்படி நீ கிரியை செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், கத்த நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.